கிரைம் பேட்ரோல், அதாவது விமன் அகெயின்ஸ்ட் கிரைம் எபிசோட்ல நான் திவ்யாங்கா திரிபாதி தஹியா உங்களை வரவேற்கிறேன். ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது அந்த நாட்டோட மக்கள் எப்படி வாழறாங்க, எப்படி முன்னேறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல பெண்கள் மேல பலாத்காரம் அப்புறம் துன்புறுத்துற விஷயங்களை பார்க்கும்போது நம்ம நாடு எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு கவலை நமக்குள்ள வந்துருது. நம்ம வீட்டு பெண்கள் நடு ரோட்ல தைரியமா நடந்து போக முடியலன்னா இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெறிய தீத்துக்கிறது மட்டுமே காரணமா இருக்காது. அதையும் தாண்டி பழி வாங்குறதும் சுயநலத்தை காட்டுறதும் இதுல தெரிய வருது. வணக்கம். நல்லா இருக்கேன். என்ன இது? என்ன பெரியமா இது? அங்க பாரு, எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்கீங்க. இப்படியா வேஸ்ட் பண்ணுவீங்க? கொஞ்சம் மசாலாவை டேஸ்ட் பண்ண கொடுங்க. இந்த தடவை நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கீங்க. போன தடவை உப்பு கொஞ்சம் அதிகமா இருந்தது. இதே மெயின்டைன் பண்ணுங்க, சரியா? அட, இந்த நேரத்துல யாரு? ஓ, திவாரி சாரா? திவாரி சார் வணக்கம், சொல்லுங்க. அட, உங்க ஆர்டர் நாளைக்கு ஈவினிங்குள்ள கிடைச்சிடும். ஓகே சார், தேங்க்யூ. மன்னிச்சிடுங்கக்கா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் லக்ஷ்மி, கையை சானிடைஸ் பண்ணிருக்கேல்ல? இல்லக்கா, அவசரத்துல நான் மறந்துட்டேன்க்கா. மறந்துட்டியா? என்ன நீ, உனக்கும் நோய் வந்துரும், அப்புறம் எல்லாருக்கும் நீ பரப்பி விட்டுருவ. உனக்கு தெரியுமா, கவர்மெண்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஒருத்தருக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்சா கூட ஃபேக்டரிய மூடிட்டு பெரிய பூட்டா தொங்க விடுவாங்க. சரிங்கக்கா, இப்பவே போட்டுக்கிட்டு வரேன். மறந்துடாத. சரிங்கக்கா. ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரமா பேக் பண்ணுங்க, ஈவினிங் அனுப்பி ஆகணும். சரி டீச்சர். அந்த லெசன் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இல்ல அந்த லெசனை நானே படிச்சுக்கிறேன். சரி. இங்க என்ன நடக்குது? இங்க வேலை செய்ய வேண்டிய நேரத்துல நீ ஆன்லைன்ல படிக்கிறியா? சாரி மேடம். அட, சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஒண்ணு பண்ணு, நாளையில இருந்து 2 மணி நேரம் லேட்டா வா. ஆனா உன் படிப்பை வீட்லயே முடிச்சிட்டு வரணும். அப்பதான் இங்க ஒழுங்கா வேலை செய்ய முடியும், வீட்லயும் ஒழுங்கா படிக்க முடியும். லக்ஷ்மி, பயப்படாத, இவ சம்பளத்தை குறைக்க மாட்டேன். அக்கா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. இந்த கொரோனா காலத்துல எங்களை வேலையில இருந்து எடுக்காம எங்க 2 பேருக்கும் வேலை கொடுத்திருக்கீங்க அக்கா. சரி போங்க, நீங்க உங்க வேலைய பாருங்க, நீ உன் படிப்பை ஸ்டார்ட் பண்ணு. தேங்க்யூ மேடம். சரி. என்ன குப்தா சார், நான் தான் சொல்றேன்ல, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? டெலிவரியை நாளைக்குள்ள உங்களுக்கு கொடுத்துறேன். இங்க இன்னொரு பிரச்சனை, அதை நான் பார்க்கணும். சால்வ் பண்ணிடலாம். 100 டப்பா கண்டிப்பா டெலிவரி ஆயிடுங்க. ஏய், என்ன பெரிய கலெக்டர் நினைப்பா? உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க. குப்தாவோட டெலிவரி ஏன் நிறுத்தின? என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி கணக்கு பாருங்க. குப்தாவோட டெலிவரி ஏன் நிப்பாட்டினா, அவரோட பேமெண்ட் எப்பவுமே டிலே ஆகுது. டிலே தானே ஆகுது, ஆனா கடைசியில வருது இல்ல. ஒண்ணு மறக்காத, பெரிய டெலிவரி ஆர்டர் எல்லாம் கொடுக்கறாரு. 100 கொடுக்க வேண்டிய இடத்துல 400 கொடுப்பாரு. சரி, மத்த ஸ்டேட்ல டெலிவரி ஒழுங்கா கொடுக்கணும். டிரான்ஸ்போர்ட் செலவு, டெலிவரி ஆகும்போது ஏதாவது பாட்டில் உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு அவர் காசு கொடுக்கறதே கிடையாது. எல்லாம் நாங்க கட்டுறோம். இவ்ளோலாம் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட்காக நாங்க ஃபாலோ பண்ணிட்டோம். ஏய், எனக்கு நீ வியாபாரத்தை கத்து கொடுக்காத, புரியுதுல்ல? நாளைக்குள்ள டெலிவரியை கொடுத்தாகணும், இல்ல நீ வீட்லயே உட்காரு. அதோட உனக்கு தெரிஞ்ச அடுப்பை பத்த வச்சு சமையல் பண்ணு, அவ்வளவுதான். தோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நான் கொண்டு வரேன். அப்பா இந்தாங்க, இதோ உங்களுக்காக. சாப்பாடு கொண்டு வா. பிரியா, மொபைல கீழே வை, முதல்ல சாப்பாடு சாப்பிடு. இந்தாங்க இந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட இந்த ஊறுகாய் பிசினஸ் இருக்கு இல்லையா, இத பெருசாக்கிறதுக்காக நம்ம விளம்பரம் கொடுத்தா அப்போ எப்படி இருக்கும்? ஆஹா, இருக்கிறது கையை விட்டு போகணும். பப்ளிசிட்டிக்கு எந்த பணம் செலவு பண்ணுவோமோ அதை மட்டுமே நம்ம சம்பாதிப்போம். ஆஹா, என்னமா ஒரு ஐடியாவை கொடுக்குற. ஏற்கனவே இங்க பிசினஸ் தேஞ்சி போயிட்டு இருக்கு, அதை இன்னும் கெடுக்க நீ ஐடியாவை கொடுக்குற. இல்லப்பா, நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சமா புரியல.
பிசினஸ்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும். இங்க பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா சேலும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். 20 டப்பாவை வச்சு இந்த வியாபாரம் ஆரம்பிச்சேன், புரியுதா? இன்னைக்கு லாரி லாரியா நான் அனுப்பிட்டு இருக்கேன். எனக்கு நீ புரிய வைக்காத. ஃபேமிலி பிசினஸ் எப்படி உயர்த்தணும்னு எனக்கு தெரியும். அதோட என்கிட்ட இந்த வாயாடிட்டு இருக்கல்ல, இது உன்னோட தப்பு இல்லவே இல்ல, எல்லாம் இவனோட தப்பு. எந்த பொம்பளை சமையல் கட்டுல உக்காரணுமோ அந்த பொம்பளை எஜமானியாக்கி அழகு பாக்குறான். இன்னைக்கு இவன் எனக்கு ஞானம் வழங்குறா. ஏன்பா வருத்தப்படுறீங்க? சங்கீதா நல்லாவே படிச்சிருக்கா, அவளுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு இல்லையா? எப்ப பாரு பொண்டாட்டிக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்காதடா. உன் பொண்டாட்டிக்கு புரிய வைடா. அடுப்பாங்கரையில உக்காந்து சமையல் செய்ய சொல்லு. அதை விட்டுட்டு என்ன குறை சொல்ற? அப்பா என்ன நீங்க? அப்பா அப்பா நீங்க அமைதியா இருங்க, கொஞ்ச நேரம் கோவப்படாம இருங்க. நீங்க சொன்னது அவர் தப்புன்னு சொல்லவே இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்ல இருக்க பொம்பளை வீட்ல உள்ள வேலையை மட்டும் பார்க்காம வெளி வேலைகளும் கவனிச்சா அதுல என்ன தப்புன்னு சொல்றாரு. ஏண்டி இங்க நின்னு வேடிக்கை பாக்குற? முதல்ல உன் பையன் என் மானத்தை வாங்கினான். இஷ்டத்துக்கு ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். நல்லா படிச்ச பொண்ணா கொண்டு வந்து என் முன்னாடி நிக்க வச்சுட்டான். இவன் என்னடானா கேள்வி கேக்குறா. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியல. அப்பா அப்பா சொன்ன கேளுங்க. அப்பா பாதியிலே சாப்பாட்டை விட்டுட்டு போகாதீங்க. ஏய் ஜீத்து, என்னாச்சு? ஜீத்து ஜீத்து உனக்கு என்னப்பாச்சு? ஏன் சாப்பாட்டை பாதியிலே வச்சுட்டு வந்துட்டு? மம்மி, எனக்கு தாத்தாவை பிடிக்கல. இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. அவர் உனக்கு தாத்தா தெரியும்ல. அப்ப ஏன் உங்களை திட்டுறாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம இங்கிருந்து தனியா போயிட்டு ஃபேமிலியா வாழ முடியாதா என்ன? இப்படிலாம் நீ பேசக்கூடாதுப்பா. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நான் உன்னோட அம்மா இல்லையா? அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், சரியா? போய் சாப்பிடலாமா? வா. மிஸ்ரா கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்கிட்டு 1 ஹவர்ல வந்துடுறேன். ஜாக்கிரதை என்ன, வரும்போது என்னெல்லாம் வேணும்னு சரி, நான் பார்த்துட்டு வந்துரு. ம். என்னப்பா அப்பெல்லாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? இங்க பாருங்க, நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். எப்போ? சீக்கிரமா கொடுத்துறேன். அதான் ஒரு வாரம் டைம் கொடுத்தால. 35 லட்சத்தை மொத்தமா முழுங்கிட்டு எப்பவும் கூட விட மாட்டேன்ல. ஜீரண சக்தி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. என்கிட்ட கடன் வாங்கியிருக்கடா, கடன். பொண்ணை கட்டி கொடுக்கல, என்ன வரதட்சணை நினைச்சிட்டு இருக்கியா? அது இல்ல, நாங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு தானே இருக்கோம். பிசினஸ் இப்பதான் கொஞ்சம் நல்லா போகுது. சீக்கிரமா நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன். ஏய், நீ பொய் சொல்றடா. வட்டிக்கு ஒன்றும் வட்டி கொடுக்கல, 2 மாசம் பாக்கி இருக்கு. பாய்க்கு வந்ததை சொல்லி தப்பிக்க பாக்குறியா? எப்படா கொடுப்ப? ஹேய், என்ன தைரியம் தான் கைய வைப்ப? டப்பாவை எங்க எப்ப கொடுக்கணும்னு தெரியும்ல, கவனமா இருக்கணும். டைமுக்கு டெலிவரி பண்ணணும். கிளம்புங்க கிளம்புங்க. இங்க என்ன நடக்குது? என்ன இதெல்லாம்? இது என்னோட வேலை. வேலைன்னு போய் சொல்லாதீங்க. என்ன இந்த பண்றீங்க நீங்க? டிடெக்டிவ் வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம், சரியா? நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்க முயற்சி பண்றீங்க. ஏய், யார் நீ என்கிட்ட கேள்வி கேக்குற? உன் புருஷனோட ஊர்கா கம்பெனியில நுழைஞ்சு நாசம் பண்றிய, அது உனக்கு பத்தாதா? எப்ப பாரு என் வேலையில தலையிடுற. இன்னொரு விஷயம், என் வேலையில தலையிட்டன்னு வை, உன்னை வீட்டுல உட்கார வச்சிருவேன். போடி. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்பா வண்டி எடுப்பா. The number you have calling currently switched off. ஏன்பா, சங்கீதாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? எங்கேயும் இல்லம்மா.
எல்லா இடத்துலயும் தேடின, மார்க்கெட்லயும் ஃபுல்லா பார்த்துட்டேன். அவ எங்கேயுமே இல்ல. அப்பா அப்பா மம்மி எங்க போனாங்க? அவங்கள வீட்டுக்கு கொண்டு வாங்களேன். நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன்ல. மம்மி வந்துருவாங்க, எல்லாம் சரியாயிடும். கமலேஷ், நேரத்தை நாம கடத்த கூடாது. நாம இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போனா நல்லா இருக்கும். அண்ணன் எங்க? காலையில இருந்து சுனில காணப்பா. அவன் எங்க போனான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சொசைட்டில இன்னும் கூட நம்மளோட உரிமைகளை கேக்குற, எண்ணங்களை வெளிப்படுத்துற பெண்களை அதிக பிரசங்கி, வாயாடின்னு சொல்லி கேவலப்படுத்துவாங்க. நம்ம சமூகத்துல இருக்கிற பெண்களுக்கு சமையல் அறையை தாண்டி எதையும் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. சங்கீதா நல்லா படிச்சவங்க, அதோட கடும் உழைப்பாளி. ஆனா அவங்களுக்கு வந்த நிலைமையை பாருங்க. அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்து ஆண்கள் அவங்களால பாதிக்கப்பட்டதா குற்றம் சாட்டப்பட்டாங்க. இத்தனை திறமையுள்ள ஒரு பெண் அழியறதுக்கு ஒருவேளை இதுதான் காரணமா இருந்துச்சா? சார், இந்த பெண்ணோட பாடி லேக் பக்கத்தில் கிடைச்சது. இந்த பெண்ணோட பேர் சங்கீதா சர்மா. இவங்க ஃபேமிலி நிர்வாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே ஸ்டாஃப் இல்லாதனால இன்னும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணல. அவங்க கரெக்டான நேரத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சங்கீதாவோட உயிரை இந்நேரம் காப்பாற்றிருக்கலாம். சர்மா, சங்கீதாவோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணி பாடி ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. சார், நாளைக்கு விமல் நகர்ல இருக்கிற ஒரு கோவில்ல 5 மணிக்கா நான் அங்க வரதா சொல்லியிருந்தேன். நான் கிளைண்ட்ஸ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு நேரம் அங்கதான் போகிறதா இருந்தேன். சார், நான் போய் சேரத்துக்கு ஒரு 15 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. நான் போனப்பா அவ அங்க இல்ல. எல்லா இடமும் தேடி பார்த்தேன், அவ எங்கேயுமே இல்லை. அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. கோயில் போனதுக்கு அப்புறம் வேற எங்கேயாச்சும் போக பிளான் இருந்ததா? ஆமா சார், நாங்க 2 பேரும் மார்க்கெட் போறதா இருந்தோம். அவளுக்கு ஒரு புது புடவை கேட்டு இருந்தா. எங்களுக்கு அடுத்த வாரம் வெட்டிங் டே. அதுக்காக தான் நான் மார்க்கெட்ல போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அவ போட்டோ காமிச்சு கேட்டேன், யாருமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சரி, யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? இல்ல உங்களுக்கு யார் கூடயாச்சும் பகை அந்த மாதிரி? இல்லைன்னு சார், அவன் ஒரு ரவுடித்தனமான ஆளு சார். நான் தெரியாதனமா அவங்கிட்ட பிசினஸ்க்காக அவங்கிட்ட வட்டிக்கு தெரியாதனமா நான் பணத்தை வாங்கிட்டேன் சார். வாங்கி 4 மாசத்துலயே எங்க வாழ்க்கை நரகமா போயிடுச்சு சார். நிறைய தொல்லை பண்ணா சார். என்ன தைரியம் தான் நீ கை நீடுவேன்? இதை ஆம்பளைங்க நாங்க பேசிக்கிறோம், நீங்க தள்ளி போங்க. நீங்க போய் ஊறுகாய் அப்பளம்லாம் கொண்டு வாங்க, சரியா? அதிகம் பேசாதீங்க. நாங்க லோன் வாங்கியிருக்கோம், நாங்க வாழ்க்கையை அடமான வைக்கல. இப்ப நீ மறுபடியும் என் புருஷன் மேல கைய வச்சேன்னு வச்சுக்கோயேன், என்னை விட மோசமானவன் எவனும் இருக்க மாட்டா. பாத்துக்கோ. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்ல? உட்காந்து அதை நல்லா சாப்பிடுங்களேன். எதுக்கு இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் சாப்பிடுங்க. பணம் வந்தவன கொடுத்துடுறோம். இத நான் சொல்றது கேளு, நீ உள்ள போ. சங்கீதா, நீ உள்ள போறியா? தினமும் கால் பண்ணி அடிப்பேன் உதைப்பேன்னு மிரட்டுவான் சார். ஆனா ஒரு நாள் அவன் எல்லை மீறிட்டான் சார். அடிக்காதீங்க, நான் பணம் தந்துடுறேன் சொல்றேன்ல, கொடுத்துருவேன். எனக்கு இப்பவும் ஒண்ணுமே புரியலங்க. நம்ம கடன் தானே வாங்கியிருக்கோம், நம்ம ஒண்ணும் கொலையோ குற்றமோ பண்ணலங்க. அதோட நம்ம கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்டும் வாங்கிட்டு தானே இருக்கான். அப்ப எதுக்காக நீங்க இவ்ளோ பயப்படுறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நேரா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அப்பதான் அவனோட மூளையும் குழம்பாம இருக்கும். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? போலீஸ் கிட்ட நம்ம போனா அவன் நம்மள கொலைய பண்ணிடுவான். வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதோ உளறிட்டு இருக்காது. இங்க ரொம்ப வலிக்குது. சரி சரி, இப்படியே அடிக்கிறது. இப்ப நம்ம என்னதான் பண்றது? சரி கேளுங்கல்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம கிட்டதான் நிறைய நகைகள் இருக்குல்ல, அதை முதல்ல வித்துடலாம். வித்துட்டு கடன்களை முதல்ல அடைக்கலாம். வா கிளம்பு, கணக்கை சரி பண்ணிடலாம். அப்படிலாம் என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. பண்றீங்க நீங்க? என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? சொன்னா புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து விடுங்க. உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆடி வேண்டாம், விட்டுடுங்க. அண்ணா, அப்பா, இவங்கள விட்டு ஒதுங்கி இருன்னு நான் சொன்னேன்ல. ஏன்பா தள்ளுங்க, இவங்க கிட்ட வெச்சிக்காதுன்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? அவளை விடு, அவ என் மருமக, அவளை விடு. ஏய் நலன், ஒரு ரவுடி தனத்தெல்லாம் இங்க காட்டாத சொல்லிட்டேன். ரவுடி தனம் நான் அதை காட்டவே இல்லை. காட்டணும்னு நினைச்சோன்னு வையே, மொத்த குடும்பத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த பணத்தோட வந்து சேரு. வண்டி ஏறா. கமலேஷ், கமலேஷ்.
யாருன்னு போய் பாடுறா. ஏய் இங்க பாரு, சங்கீதா மேடமை விடு. நீ இந்த அளவுக்கு போவியா? நான் இந்த ஊர் தலைவி, அதனால எச்சரிக்கிறேன், ரொம்ப துள்ளாத. இதுக்கப்புறமும் நீ எந்த பொண்ணையாவது தப்பா பார்த்தேன்னு வை, ஞாபகத்துல வச்சுக்க. நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா தொழிலையும் நிப்பாட்டிடுவேன். வாங்க சங்கீதா மேடம். என்ன ஊர் தலைவி? என் பேரு லலன் யாதவ். என்னை பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரியாது. நான் ஒரு விஷயத்த பார்த்தாலே தூக்கிடுவேன். எவ்வளவு நாள் காப்பாத்துறீங்கன்னு பாக்குறேன். வாங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. சரி பரவாயில்ல, வாங்க போலாம். மாலினி மேடம், ரொம்ப பெரிய நன்றிங்க. நீங்க எங்க வீட்டு மரியாதைய பாதுகாப்பா கொண்டு வந்து விட்டீங்க. மாலினி மேடம், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல. அட ஏன் இப்படி நன்றி எல்லாம் சொல்லி என்ன நீங்க சங்கடப்பட வைக்கிறீங்க? நான் இந்த ஊர் தலைவி, மக்களுக்கு சேவை செய்யறது தானே என்னோட வேலையும் அதோட என்னோட கடமையும் கூட. நம்ம இடத்துல இந்த மாதிரி நடக்கிறத நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சார், நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அந்த லலன் திரும்ப தொல்லை கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா சரியான அயோக்கிய பையன் அவன். திரும்ப வேலையை காட்டிட்டான். அவன் இறக்கமே இல்லாம எங்க மருமகளை கொன்னுட்டான் சார். சரி, இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. சங்கீதா மேடம் எப்படி டிராவல் பண்ணுவாங்க? ஐ மீன், நேத்து கோயிலுக்கு எப்படி போனாங்க? அவங்க எப்பவும் கார்ல தான் போவாங்க. ஆனா எங்களோட தலையெழுத்து தான் சரியில்லை. வீட்டுல 2 வண்டி இருந்துச்சு. ஒன்னு சுனிலும் இன்னொன்னு கமலேஷும் கொண்டு போயிட்டான். அவன் ஆட்டோல தான் போனான். ஷர்மா, உடனே அந்த லல்லல் ஃபெராரோவை எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிடுங்க. அப்படியே ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் அவனை பத்தி என்கொயரி பண்ணுங்க. இந்த லேடியை பார்த்தியா? ஆமா சார், பார்த்துருக்கேன். நேற்று ஈவினிங் வந்தாங்க. மாஸ்க் போட்டுட்டு மனோஜோட ரிக்ஷால உட்காந்து போனாங்க. மனோஜ் எங்க இருக்கான்? யாரா அது? பிடிங்க அவனை. லலான் எங்க இருக்கான்? லலான் எங்கடா? தெரியாது சார். எங்களுக்கு அண்ணாவை பத்தி எந்த விஷயமும் தெரியாது சார். தெரியாதா இல்ல உங்க பாசம் மறைக்க பாக்குறீங்களா? போலீஸ் தூக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சதும் லலன் தப்பிச்சிட்டானா? இல்ல சார், நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. அதோட அண்ணன் எங்க போறாரு என்ன பண்றாருன்னு எனக்கு எதுவும் தெரியாது சார். இப்படிதான் கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. இவங்களை இழுத்துட்டு வாங்க. சார் சார் ஜித்து, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. கொஞ்சமாவது சாப்பிடு. வேணக்கா, உன் கையில இருந்து சாப்பிட மாட்டேன். எனக்கு மம்மி தான் ஊட்டணும். நான் சாப்பிட மாட்டேன். அம்மாவை கூப்பிடு. அம்மா வந்துருவாங்கடா. என்கிட்ட போய் சொல்லாத. மம்மி வர மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல ஜித்து, அப்படிலாம் இல்ல. அம்மா வருவாங்க. நீ வா உட்காரு. எல்லாமே சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் ப்ராமிஸ் பண்றேன், மம்மி வந்துருவாங்க. மம்மி எங்க போயிருக்காங்க? எங்க போயிருக்காங்கக்கா? எனக்கு அவங்க ஞாபகம் வருது. மம்மிய கூப்பிட ப்ளீஸ் அக்கா. நான் உன்னை மீட் பண்ணி ஆகணும். இப்பவே இந்த நிமிஷமே. சார், 15 அக்டோபர் அன்னைக்கு ஈவினிங் சங்கீதா இவர் ஆட்டோல தான் போயிருக்காங்க. வணக்கம். சொல்லுங்க. சொல்லுங்க சார், நான் அவங்களை இங்க ரிக்ஷா ஸ்டாண்ட்ல இருந்து விமல் நகர் கோயில் கிட்ட ட்ராப் பண்ணேன் சார். சார் சார் சங்கீதாவோட ஃபோன் நேற்று ஈவினிங் 5 மணிக்கு விமல் நகர் கோயில் பக்கத்தில் ஆஃப் ஆயிருக்கு. அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சங்கீதாவை விமல் நகர்ல இருந்து தான் கிட்னாப் பண்ணிருக்கோம். சங்கீதா உங்க ஆட்டோல ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் போன்ல யாருக்கிட்டயாவது ஏதாவது பேசுனாங்களா? நீங்க எதுவும் கேட்டீங்களா? ஆமா சார், அவங்க கோயில்ல யாரையோ மீட் பண்றதா போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. சார், லல்லனோட ஆட்களை அடிச்சு பார்த்தோம். 15ஆம் தேதி லல்லன் அவனோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிறதா தான் அவங்களும் சொல்றாங்க. இவனுங்கெல்லாம் லல்லலோட ஆளுங்க. அவனுக்கு ஃபேவரா தானே பேசுவாங்க. அதனால சங்கீதாவோட ரேப்லயும் மர்டர்லயும் அவன் சம்மந்தப்படலன்னு நாம சொல்லிட முடியாது. அன்னைக்கு அவன் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தது உண்மையா இருந்தாலும் அவன் வேற ஆட்களை வச்சு இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் இல்லையா? லல்லல தேடுங்க, அவனை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். விமல் நகர்ல சர்ச் பண்ணுங்க, அவன் அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு சார். அப்புறம் நீங்க இப்ப கிளம்புங்க, தேவைப்பட்டா உங்களை கூப்பிடுறோம். சரிங்க சார், நன்றி சார்.
கொலையோட நியூஸை கேள்விப்பட்டியா? ஆமா, எல்லா நியூஸ் சேனல்லையும் 2 நாளா இதை தான் காட்டிட்டு இருக்காங்க. நான் கால் பண்றதா தான் இருந்தேன், ஆனா உன் வீட்டில் தான் சிச்சுவேஷன் எதுவும் சரியில்லையே, அதனால தான் கால் பண்ணல. என்னால புரிஞ்சுக்க முடியுது, உன் நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கேன். என்னாச்சு? மறைக்காம உண்மையை சொல்லு. ஒருவேளை நீதான் என்னுடைய மம்மியை மர்டர் பண்ணியா? நானா? என்ன பேசுற நீ? இங்க பாருங்க, நாங்க இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை இங்க வேலையை செய்ய விடுங்க ப்ளீஸ். சார், உங்க இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? உங்களுக்கு ஏதாவது லீட் கிடைச்சிருக்கா? இங்க பாருங்க, நாங்க முடிஞ்ச அளவு. அட இருங்க, மீடியாக்காரங்களே கொஞ்சம் இருங்க. இங்க உங்க சார்பா தான் நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், உங்களை நான் கை கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். சங்கீதாவை கொலை பண்ணவங்களை நீங்க உடனே கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்க இறந்ததுனால எல்லா பெண்களுமே வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயப்படுறாங்க இன்ஸ்பெக்டர். குற்றவாளியை நாங்க கண்டிப்பா பிடிச்சிருவோம். இதை நாங்க வெறும் வாய் வார்த்தையை மட்டும் சொல்லல, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. எவெல்லாம் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறானுங்களோ அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தான் தள்ளுவோம். ஆனா அது வரைக்கும் ப்ளீஸ், நான் உங்க எல்லாரையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எங்களை இங்க வேலையை செய்ய விடுங்க. ரொம்ப நன்றி. பாத்தீங்கல்ல, நீங்க கேட்க வேண்டிய எல்லாத்தையுமே நானே இப்ப கேட்டுட்டேன். இனிமே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா சங்கீதாவோட கொலை நைட்டு 12 மணிலேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே நடந்திருக்கு சார். பாடிக்கு பக்கத்தில் இருந்த கயிறால தான் கழுத்தை நெரிச்சிருக்காங்க சார். பிரைவேட் பார்ட்டில் இன்ஜுரி மார்க்ஸ் இருக்கு. ரேப் பண்ணவங்க காண்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீமென்ஸ் நமக்கு கிடைக்கல. சரி, கயிறுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாச்சும்? இல்லை சார். பல தடவை ரேப் பண்ணியிருக்கானுங்க. அப்படின்னா ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் ரேப் பண்ணியிருக்கணும். இன்னும் எவ்வளவு நாள் தான் கண்ணத்துல கை வச்சுனே இருக்க போறீங்க? வந்து சாப்பாடு போடுங்க. அப்படியே பட்டினி கிடக்கணுமா என்ன? சோகத்துல ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன நான் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுறேன்? இந்த வீட்டு மருமக என்னோட மனைவி இறந்திருக்க, உனக்கு சாப்பாடு கேக்குதோ? உன் பொண்டாட்டி செத்துட்டா நாங்கெல்லாம் பட்டினி கிடந்து சாகணுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னால என் பொண்டாட்டி கூட தான் செத்து போனா. அதுக்காக நீங்க சாப்பிடாம அப்படியே பட்டினி கிடந்தீங்களா என்ன? பெருசா பேச வந்துட்டேன். உங்களுக்கு சங்கீதா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இவ்வளவு பேசாதீங்க, நான் கடக்குங்க. இதுக்கு மேல பேசினா உன் பல்ல உடைச்சிரும். அண்ணனோட கையை தடுக்கிறியா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? விடு. கஷ்டமான நேரத்துல குடும்பத்தார் எல்லாருமே ஒன்னா இருக்கணும். ஆனா நீங்க 2 பேரும் ஒருத்தரை கொலை பண்றதுல மும்மரமா இருக்கீங்க. உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டீங்கன்னா எல்லாம் பிரச்சனையும் நம்ம தலைமையில வந்து விழும். பெருசா துக்கத்தை கொண்டாடுறான். சங்கீதா அக்டோபர் 15 சாயந்தரம் 4 மணிக்கு கோயிலுக்கு ஆட்டோல போயிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கூட மார்க்கெட்டுக்கு போய் புடவை வாங்குறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்கள மார்க்கெட்லயும் யாரும் பார்க்கல, கோயிலையும் யாரும் பார்க்கல. ஓப்பன் மார்க்கெட்ல இருந்து ஒரு லேடி கிட்னாப் ஆகுறாங்க. ஒருத்தனும் அதை நோட்டீஸ் பண்ணலையா? யாருக்கும் எதுவும் தெரியலன்றாங்க. அது எப்படி சார்? ஒருவேளை கிட்னாப்பரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா கோயிலுக்கும் மார்க்கெட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் ஏரியா இருக்கு, அந்த பக்கம் போயிருந்திருக்கலாம். அங்கேருந்து கூட கிட்னாப் ஆயிருந்திருக்கலாம் சார். விமல் நகர்ல சங்கீதாவை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டோம். பட் ஒரு லீடும் இல்லை சார். அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் சார். ஏதாவது லீட் கிடைக்குதான்னு பார்க்கலாம் சார். ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஷர்மா ஃபேமிலி முதல்ல ட்ரக் ஃபுட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2 வருஷம் முன்னாடி கமிஷனர் அவங்க பெரிய அண்ணனை அபின் வச்சிருந்ததை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ் இப்பவும் இருக்கு சார். இந்த ஃபேமிலி பார்க்க நார்மலா தெரியுது, ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா உங்க வீட்டு வேலைக்காரி அவங்கள பத்தி பல விஷயங்களை சொன்னாங்க. மேடம், நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஆனா என் பேரு வெளியே வரக்கூடாது. கமலேஷ் சார் வீட்டில் தான் நான் வீட்டு வேலை பார்க்குறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கமலேஷ் அண்ணனையும் சுனில் அண்ணனையும் போலீஸ்காரங்க வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க மேடம். அப்ப சங்கீதா மேடம் தான் கமலேஷ் அண்ணனை ஜாமீன்ல எடுத்தாங்க. இது விஷயமா அவங்க மாமனார் ராம் பிரசாத் ஐயா ரொம்ப கோவப்பட்டாரு. ஆனா பையனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏன் அவர் கோவப்படணும் சொல்லுங்க? அங்கதான் விஷயமே இருக்கு. ஏன்னா இவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக குடும்ப நகையை நீ போய் அடகு வச்சியா? அதுவும் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கல. எங்க இருந்து உனக்கு தைரியம் வந்தது? அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க.
அடக்குதான் வச்சிருக்கேன், நான் ஒண்ணு வித்துட்டு வரல. ஏன் விஷயத்த புரிஞ்சிக்க மாட்டீங்க? இந்த மாதிரி கேஸ்ல ஜாமீன் எடுக்க நிறைய பணம் செலவாகும். அதோட இன்னொரு விஷயம், என்னைக்கு பிசினஸ் சரியா ஓட ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நம்ம நகையை திருப்பிக்கலாம். இதை யார் செய்வாங்க? இந்த பிசினஸ் சரி பண்ணணுமே, இதை யார் பண்ணுவாங்க? இந்த நாயா. இவனை விடுவிக்கிறதுக்கு பதிலா சுனில விடுவிச்சிருக்கணும். அவனுக்கு ஜாமீன் வாங்கி இருக்கணும். அவன் எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பான், எல்லாமே சரியா இருக்கும். இந்த சோம்பேறிக்கு உட்காந்து சாப்பிடுதான் தெரியும். மன்னிச்சிடுங்கப்பா, இவர் ஒன்னும் சோம்பேறி கிடையாது. உங்க பெரிய பையன் தான் சோம்பேறி. தப்பான வேலைகளை அவர் தான் செய்யறாரு. அவரோட தம்பியா இருந்ததுனாலதான் இவரை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. இப்ப சொல்லுங்க, டிரான்ஸ்போர்ட் விஷயத்துல இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா, நீங்க ஏன் இவரை சோம்பேறி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம இவர் என்ன லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. நீ சுனில் மேல வீண் பழிய சுமத்துற, எனக்கு எல்லாமே தெரியும். உங்க பெரிய பையன் அஃபீம்ன்ற போதை பொருளை வித்துட்டு இருக்காரு. அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க. அட, நானே பல தடவை அவரை கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். அதோட என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இந்த வியாபாரத்துல நீங்க தான் அவருக்கு உதவி செய்யறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவருக்கு எதிரா சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு கூப்பிட்டா கூட நான் கண்டிப்பா பின்வாங்க மாட்டேன். உன்னை நான் அப்புறமா வந்து கவனிக்கிறேன். முதல்ல சுனில நான் ஜாமீன்ல எடுக்கிறேன். ஊர்ல இருக்கிற எல்லா நிலத்தை வித்து கூட எடுப்பேன். ராம் பிரசாத் சேட் சொன்னதை செஞ்சாரு. நிறைய பணம் செலவு பண்ணாரு. கண்ட ஆளுங்க எல்லாரையும் புடிச்சு சுனிலுக்கு ஜாமீன் வாங்கினாரு. ஆனா சுனில் என்னன்னு திருந்தவே இல்ல. ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு என்ன மூளை கெட்டு போயிருக்கா? ஜெயிலுக்கு அனுப்புவியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பயந்துருவேன்னா? கண்டிப்பா கோர்ட்ல உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லுவேன். தப்பான காரியம் நீங்க பண்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க செய்யற தப்புக்கு இவர் அனுபவிக்கணுமா? சார், அந்த நேரத்துல நான் ரொம்ப கோவத்துல இருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணனோ என்ன சொன்னேனோ அதெல்லாமே கோவத்துல சொன்னது. அதுக்கப்புறம் நான் சங்கீதாவை தொடவே இல்லை சார். அக்டோபர் 15 ஈவினிங் 4 மணிலேருந்து 6 மணி வரை நீங்க 2 பேரும் எங்க இருந்தீங்க? நான் வீட்டில் தான் இருந்தேன். நான் என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன் சார். ஃப்ரெண்டு கூட எங்க இருந்த? எக்ஸாக்ட்டா சொல்லு. பிமல் நகர். வேணும்னா நீங்களே கேளுங்க சார். ஷர்மா, கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. இவன் உண்மையை தான் சொல்றான். நான் உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், சங்கீதா மேட்டர் முடியிற வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ணாதன்னு. இப்ப எதுக்கு பண்ணிருக்க? இத பாரு, கொஞ்சம் அமைதியா இரு, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சார், அங்க பாருங்க, ராத்திரி கிட்டத்தட்ட 2 மணிக்கு அந்த ஒயிட் கார் அங்க வந்திருக்கு. அங்க செக் போஸ்ட்ல நிக்காம போயிருக்கு. 2 பேரும் நிப்பாட்ட முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா அவங்களால முடியல சார். அவங்க 2 பேரும் எதுவும் பண்ண கூட இல்ல சார். இந்த காரோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே சார். சார், சங்கீதாவோட மொபைல் லொகேஷன் விமல் நகர் கோயில் பக்கத்துல இருந்தது. எப்ப லொகேஷன் மூவ் ஆக ஆரம்பிச்சதோ அப்போ போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சுனிலோட மொபைல் லொகேஷனும் விமல் நகர் தான் சார் காட்டுது. அப்படின்னா சுனில் தான் சங்கீதாவை கிட்னாப் பண்ணிருக்கான். அதான் யாருக்குமே தெரியல. ஒருவேளை வேற ஒருத்தர் வச்சு கிட்னாப் பண்ணிருக்கலாம். அப்படியே கிட்னாப்பை மானிட்டரும் பண்ணிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். ராம் பிரசாத்தும் லல்லனும் எந்த லொகேஷன்ல இருந்தாங்க? சார், ராம் பிரசாதோட மொபைல் லொகேஷன் அவர் வீட்டை தான் காட்டுது. அப்புறம் லல்லனோட மொபைல் லொகேஷன் ஃபார்ம் ஹவுஸ். சார், நம்ம ஆளுங்க சொன்னாங்க லல்லன் தம்பி அவன் 2வது ஃபார்ம் ஹவுஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானா. ஷர்மா, சார் 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சங்கீதாவுக்காக தானே என்ன தேடி வந்திருக்கீங்க. நீங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்க சார். அவ காணாம போன அன்னைக்கு நான் பல்ராம் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தேன் சார். நீங்க வேணா ஆளுங்களை விசாரிங்க. நான் கேட்ட உடனே சொல்லிடுவாங்களா? அவங்கள்ட்ட ஏன் நான் கேட்கணும்? நீ தான் இருக்கல, வண்டியில எடுத்துக்க வேணாம். சொல்றது கேளுங்க சார். சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். சார், எந்த கார் செக் போஸ்ட்ல நிக்காம போச்சோ அது நிதின் சக்சேனா பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். அவன் MK காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான். ப்ரொஃபஸரா? ஆமா சார். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சங்கீதாவோட பாடி எங்க இருந்ததோ அங்க 50 வண்டிங்க தாண்டி போனதா நீங்க சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுல இந்த வண்டி இருந்திருக்கு. அதை தவிர்த்து விமல் நகர் எங்க இருந்து சங்கீதா கிட்னாப் ஆனாங்களோ அந்த வண்டி அங்க இருக்கிற CCTV கேமராலையும் தெரிஞ்சிருக்கு. ஷர்மா, உடனே கண்டுபிடிங்க. சங்கீதாவுக்கும் ப்ரொஃபஸருக்கும் என்ன கனெக்ஷன்? அந்த வண்டியோட டீடைல்ஸை எல்லா ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணுங்க. ஓகே சார். சார், 15th ஆகஸ்ட் அன்னைக்கு தான் என் வண்டி திருட்டு போச்சு. நீங்க பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். சங்கீதா சர்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், சங்கீதா சர்மா யாரு எனக்கு தெரியாதே சார். இருக்கலாம். ஆனா அவங்க எந்த விதத்துல கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னா சங்கீதாவுக்கு அந்த கிட்னாப்பரை நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அங்க யாருக்கும் டவுட் வரல. சார், ஒருவேளை லலன் சங்கீதாவை திரும்ப கிட்னாப் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன்.
சரி, ஒருவேளை இந்த லல்லல் சங்கீதாவை கிட்னாப் பண்ணியிருந்தா அவன் கூட அவங்க ஈஸியா போயிருக்க மாட்டாங்க. யாராச்சும் அதை நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. லல்லல் பண்ணலனா அதை வேற யார் பண்ணிருப்பாங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ, எந்த இடத்துல? போலீசாரோட சந்தேக கண்கள் சங்கீதாவோட குடும்பத்தை தான் சுத்திக்கிட்டு இருந்தது. ஒரு நபருக்கு பாதுகாப்பு அவரோட குடும்பத்துல தான் முதல்ல கிடைக்கும். ஆனா அவங்களே இவ்வளவு ஒரு மட்டமான காரியத்தை செய்வாங்களா? சங்கீதாவுக்கும் கோமலுக்கும் ஒருத்தர் தெரியும். ஆனா இங்க நமக்குள்ள கேள்வி என்னன்னா, இவங்க 2 பேரோட சாவுக்கு யார் காரணமா இருக்க முடியும்? அதாவது எந்த சம்பவம் இவங்க 2 பேரையும் இங்க ஒன்னா இணைக்குது? ஒரே ஆள் தான் கொலை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இதை பத்தி? இல்லை யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அதாவது அவன் இவங்களை கொண்டு இருக்கலாம். ஆமா, எனக்கு தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையும் அந்த அயோக்கிய வினோத் தான் பண்ணிருக்கணும். யார் வினோத்? சொல்லு சார், நான் ஏன் சார் கோமலை கொல்ல போறேன்? நான் அவளை லவ் பண்ணேன் சார். நீ அவளை லவ் பண்ணிட்டு இருந்தியா? அதனாலதான் அவளுக்கு ரேட் பேசிட்டு இருந்தியா? இல்ல சார், நான் சும்மா விளையாட்டுக்கு அந்த மாதிரி பேசினேன் சார். அதுக்கப்புறம் நான் அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். அதனால அவகிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போனேன் சார். இது மத்தியானம் அவ பின்னாடியே போனேன். அப்பதான் சார் நானே கவனிச்சேன். அந்த வண்டியில இருந்தது யாரு? அது நான் ரொம்ப தூரத்துல இருந்தேன் சார், அதனால கவனிக்க முடியல. சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நிதின் காலேஜில் எந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தானோ அங்கே சங்கீதாவோட பொண்ணு பிரியாவும் படிக்கிறா. பிரியா பல தடவை சங்கீதாவை காலேஜுக்கு கூப்பிட்டு போயிருக்கா. அப்படின்னா ப்ரொஃபசர் நிதின் சங்கீதாவை தெரியாதுன்னு ஏன் போய் சொல்லணும்? சங்கீதா சர்மா அது யார் சார்? எனக்கு தெரியாது. முதல்ல இவன் ஜாதகத்தை எடுங்க, அப்புறம் நாம அவனுக்கு கிளாஸ் எடுக்கலாம். சார், பிரியா என்னோட ஃப்ரெண்டு. எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்ததுன்னா அவ ரொம்ப வேதனைப்படுவா. ப்ளீஸ் அவகிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், நாங்க வெளியே எதுவும் சொல்ல மாட்டோம். சார், பிரியாக்கும் ப்ரொஃபசர் நிதினுக்கும் அஃபேர் இருந்தது. இந்த விஷயம்லாம் அவங்க அம்மாக்கும் தெரிய வந்தது. ஆனா இந்த விஷயத்தை பத்தி பிரியாவே என்கிட்ட சொல்லியிருந்தா. அவங்க அம்மா எப்படி சந்தேகப்பட்டாங்கன்னு சொன்னா. அதுவும் இல்லாம அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. சார், நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது, தப்பு தான். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். பிரியாவோட அம்மா சங்கீதா கூட நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த விஷயத்த பிரியா கிட்டேயும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா அவன் நம்புறதுக்கு தயாரா இல்ல. நான் அவன் அம்மா கூட தப்பா நடந்துக்கிட்டேன்னு அவளும் தப்பா நினைக்கிறான். சங்கீதாவை நீ மர்டர் பண்ணிருக்க. ஒருவேளை அவங்க உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா உன் கரியர், உன் வேலை, உன் வாழ்க்கையே பாழா போயிருக்கும். சார், என்ன நம்புங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. பொய் சொல்றியா நீ? உண்மையை சொல்ற வரைக்கும் இங்க இருந்து நீ வெளியே போக முடியாது. சார், இவருடைய ஒயிட் கார் கிடைச்சாச்சு. சார், வண்டியை ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், இது வரைக்கும் கிடைக்கல. சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெண்டு மர்டர் நடந்ததுக்கு அப்புறம் இந்த காரை கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்காங்க. பூஜா, ஃபாரன்சிக் டீமை உடனே கூப்பிடு. கார்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. சார், சார், சங்கீதாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்ததுல சார், இப்போ அது ஆன் ஆயிருச்சு. வேற யாரோ பேசுறாங்க சார். உடனே நம்பரை ட்ரேஸ் பண்ணி யார் யூஸ் பண்றான்னு பாருங்க. ஓகே சார். போன கொடு, போன கொடு. சார் சார் சார், என்ன சார் பண்றீங்க? இது யாரோட ஃபோன்? இந்த போனா? இந்த போனை தானே ஒருத்தன் என்கிட்ட வித்துட்டு போனா. அவன் யாருன்னு ஏதாவது தெரியுமா? பேரு, அடையாளம்? சார், பேரெல்லாம் தெரியாது, ஆனா அடையாளம் வேணா சொல்ல முடியும். ஸ்கெட்ச் பண்ணுவியா? சார், நிதினோட வண்டியில அவனை தவிர்த்து இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைச்சிருக்கு. நம்ம டேட்டா பேஸ் கூட மேட்ச் ஆகுது. இங்க பாருங்க சார். இவன் பேர் ரங்கா. 5 வருஷத்துக்கு முன்னாடி மர்டர் கேஸ்ல ஜெயிலுக்கு போனான். ஆனா எதுவும் ப்ரூவ் பண்ணாததால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருந்துச்சு. சார், சார், சங்கீதாவோட ஃபோனை யார் மொபைல் ஷாப்பில் விற்றாங்களோ அவனோட ஸ்கெட்ச் சார். இங்க பாருங்க, இது யாருன்னு தெரியுதா? சார் சார் வேணாம்
சார் வலிக்குது வேணாம். நீயா சொல்றியா இல்ல உன்னை அடிச்சு சொல்ல வைக்கவா? ப்ரொஃபசர் கார்ல இருந்து உன் ஃபிங்கர் பிரிண்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மரியாதையா சொல்லிடு, இல்லனா இன்னும் உதவாங்குவ. சார் சார் வேணாம் சார். சார் வேணாம், நான் சொல்லிடுறேன். ஏன்னா கோமல் மேடம் எங்க 2 பேரையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாலினி மேடம் கூட எங்களை அவங்க பார்த்துருக்காங்க. ஆனா இதெல்லாம் நான் விருப்பத்தோட பண்ணல சார். எல்லாத்தையுமே அவன் தான் என்ன பண்ண சொன்னான். அவன் யாரு? சார், அது வந்து 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த லல்லன் என் ஒய்ஃபை இழுத்துட்டு போயிட்டான். அப்போ மாலினி மேடம் தான் வந்து காப்பாத்தினாங்க. அவங்களோட பவர் பொசிஷன்லாம் பார்த்து நான் அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் ஒரு பவர் பொசிஷன் தேவையா இருந்தது. அவங்களே என்னை விரும்பினாங்க. என்னோட லவ்வை ஏற்றுக்கிட்டாங்க. சார், நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். ஆனால் மாலினிக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா நான் சங்கீதாவை விட்டுட்டு வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் நான் உறுதியாக இருந்தேன். நான் மாலினியை மனசார விரும்ப ஆரம்பித்தேன். அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, சங்கீதா இறந்து போயிட்டா மாலினி தானாவே என்கிட்ட வந்துருவாங்களே சார். அவளா செத்து போகலடா, நீதான் அவளை கொலை பண்ணியிருக்க. அப்புறம் என்ன? இதெல்லாம் செய்யறதுக்காக நான் மாலினியோட பாடிகார்டு ரங்காவை சந்திச்சேன். சார், எனக்கு அவனை நல்லாவே தெரியும் சார். அவன் ஏற்கனவே நிறைய தப்புகள்லாம் பண்ணியிருக்கான், நிறைய குற்றங்களும் பண்ணியிருக்கான். அதில் அவன் பேரும் இருந்திருக்கு சார். பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த ரங்கா சங்கீதாவை கொலை பண்ண ரெடி ஆயிட்டான். என்னோட பிளான்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். நான் தான் வேணும்னே அந்த நித்தினோட காரை திருட வச்சேன். எனக்கு தெரியும் சங்கீதா நித்தின் மேல ரொம்ப கோபமா இருந்தா. இது வெளியில தெரிய வந்தாலும் நித்தின் தான் மாட்டிப்பான். அது மட்டும் இல்லாம நான் சரியா கரெக்டா போயிட்டு இருந்தது. ரங்கா வந்து சங்கீதாவை ரேப் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டான். கேஸ் ரொம்ப பெருசா ஆயிடுச்சு. அப்புறம் நீங்களும் எங்க வீட்டுக்கு வந்தீங்க. நிறைய கேள்வி கேட்டீங்க, என் அண்ணனையும் தூக்குனீங்க. நானும் பயந்துட்டு உங்களை திசை திறப்ப ஆரம்பிச்சேன். நான் ரங்கா கிட்ட சொன்ன சங்கீதாவை போலவே வேற ஏதாவது ஒரு பொண்ணையும் ரேப் பண்ணி கொலை பண்ண சொன்னேன். அப்போ அவன் கோமலை தூக்கிட்டான் சார். இப்ப பவரும் பொசிஷனும் வந்துருச்சா? உன் வைஃபையும் கொண்டுட்டு உன்னோட 2 குழந்தைகளையும் அனாதையாக்கிட்ட. இப்ப ஜெயில உட்காந்து களிய தின்ன. அவ வேற ஒருத்தி கூட சந்தோஷமா வாழ ஆசைப்பட்டான். ஆனா தன்னோட சுயநலத்துக்காக 2 பேரை அவன் கொலை பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? இது ஒரு தீராத குழப்பமா தான் இருக்கு. பல குடும்பங்களை அழிச்சிட்டு கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் ஒரு சந்தோஷமா என்ன? நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். ஒரு புது கேஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல், விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.